ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் முன்னக்கூட்டி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெயினாக வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்டில் வந்து என்னென்ன செக் பண்ணணும், இப்போ என்னென்ன சைஸுக்கு ரூம் இருந்தால் என்னென்ன பாக்ஸஸ் போடணும், சரிங்களா? 4 இன்ச்சு பாக்ஸ், 2 இன்ச்சு பாக்ஸு, மேல்கொண்டு வந்து ஃபேன் பாயிண்ட்டு, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேல்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் முன்னக்கூட்டி என்னென்னலாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், சரிங்களா? ஏற்கனவே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம வந்து ஒரு ஷட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்கு, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் பாயிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ஒரு ஹால் ஆர் பெட்ரூம் எதனாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம் ஆர் ஹால் ஏரியாவுக்கும் நம்ம அங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் பாத்ரூம் வந்து எப்படின்னா, நம்ம வந்து 7 அடி லெவலில் ஒரு லோ ரூஃப் போட்டோம், சரிங்களா? அதுக்கு மேலே இந்த ரூஃப் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 7 அடிக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோர் வைக்கிற மாதிரி, ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம அதை வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து ஒரு லோ ரூஃப் போட்டாச்சு. ஸோ அங்கே ஒரு லோ ரூஃபு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் அண்ட் ஏரியா. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன், சரிங்களா? இந்த கிச்சன் வந்து எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து மெயின் வாசலேருந்து நேராக வருதுன்னா இங்கே ஒரு 3 அடி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் விட்டு அதுலேருந்து நேராக அந்த ஹாலுக்கு வர்ற மாதிரி, இந்த ஹால்லேருந்து நம்மளுக்கு வந்து சைடில் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான ப்ளம்பிங் டீட்டெயில் என்னது, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா, மொதல் வந்து நம்ம வந்து அந்த பாத்ரூம்களை மேலே வந்து யாருனே நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு பைப்பை வச்சு யாருனே நம்ம 4 இன்ச்சு வச்சு நம்ம வந்து அந்த 7 அடி லெவல்லே நம்ம ரூஃப் போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு ரூஃப் வருது, சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வர ரூஃபில் நம்ம வந்து 2 இன்ச்சு பாக்ஸ் தான் வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அவ்வளோ வெளிச்சமே போதுமானதான், சரிங்களா? ஒரு 5 வாட்ஸ் நம்மளுக்கு அந்த லைட்டே போதுமானதான். ஸோ அதனால் 2 இன்ச்சு பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த 2 இன்ச்சு பாக்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு இல்லை, எனக்கு வந்து அங்கே வந்து ஹெவியான வெளிச்சம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதில் கூட ஸ்க்ரூ பண்ணி நம்ம வந்து 4 இன்ச்சு அதை வந்து கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து 2 இன்ச்சாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் பாயிண்ட் வந்து இந்த ஹாலுக்கு வந்து சென்ட்ரலில் கொடுத்துருக்கோம். இந்த ஹால் வந்து அந்த வால்லேருந்து இந்த வால் வரைக்கும் வருது. ஸோ இதோட சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டும், இந்த ஃபேன் பாயிண்ட்டுக்கும் அந்த வாலுக்கும் சென்டரில் ஒரு லைட் பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த ஃபேன் பாயிண்ட்டுக்கும் அந்த வாலுக்குள்ள சென்டரில் ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 2 லைட் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு பாக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, ஹால் ஏரியா நல்ல வெளிச்சம் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே ஒரு லைட் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து வெளியே வந்து நமக்கு வந்து எக்ஸஸ் ஃபேன் வந்து கொடுக்கல, சரிங்களா? நம்ம வந்து லிண்டலில் ஒரு சன்செட் மட்டும்தான் போட்டிருக்கோம், எக்ஸஸ் ஃபேன் வந்து கொடுக்கல. இன்கேஸ் அவங்க வந்து கிளைண்ட் சைட்லேருந்து எக்ஸஸ் ஃபேன் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸஸ் ஃபேன் வந்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு ஃபேன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள அந்த ஆவி ஏதாவது வெளியே போகிறதுக்காண்டி. இல்லை அப்படின்னா அவங்க எக்ஸஸ் ஃபேன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபேன் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து லைட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், சரிங்களா? இதில் வந்து இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து டபுளாக தான். ஒன்று ஃபேன் பாயிண்ட்னா அந்த ஃபேன் பாயிண்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாலில் வந்து லைட் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி அங்கே நம்ம வந்து ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம். இல்லை அப்படின்னா இது வந்து ஃபேன் பாயிண்ட் இல்லை, நம்ம எக்ஸஸ் ஃபேன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதையே நம்ம வந்து லைட் பாயிண்ட்டாக வச்சுட்டு அதை வந்து ஏதாவது சுவிச்சஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை அப்படின்னா அங்கேயும் ஒரு லைட் பாயிண்ட் கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இங்கே வந்து வாசலில் அந்த 3 அடிக்கு சென்டரில் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் தேவை. ஸோ அதனால் அந்த சென்டர்லேயும் நம்ம வந்து ஒரு லைட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? அது வந்து 4 இன்ச்சு பாக்ஸில் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 அடி வந்து நம்ம வந்து சன்செட் மாதிரி முன்னே வந்து இழுத்து விட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வலை வந்து முன்னே வந்து மெத்த போகிறோம், தண்ணி எதுவும் உள்ளே தெரியாத மாதிரி நம்ம ஒரு 2 அடிக்கு வந்து வலை வந்து முன்னே நெத்ததுக்காண்டி ராடை பூரா டவல் ராட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து போதுமானதான், இது வந்து ஒரு அழகுக்காண்டி தான், ஒரு 5 வாட்ஸ் போதுமானதான், ஒரு கலர் லைட் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு லைட்டு கொடுக்கறக்காண்டி நம்ம இங்கே வந்து ஒரு இதிலேருந்து நம்மளுக்கு வந்து கைப்பிடியிலேருந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பைப் வந்து நேராக கைப்பிடிக்கு வந்து இந்த கைப்பிடிலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவையோ 15 வாட்ஸோ எது 9 வாட்ஸ் 18 வாட்ஸ் எது நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் இதில் வந்து நம்ம வந்து அந்த பைப்பை வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம், சரிங்களா? அதுமாதிரி இதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து வெளிச்சம் தேவை, இந்த டெரஸ் மேலே நம்மளுக்கு வந்து வெளிச்சம் தேவைனாலும் இங்கே ஒரு லைட்டையும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து எது எதுவும் பார்க்கணும் அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் முன்னக்கூட்டி நம்ம வந்து கேப்பஸ் இருக்கா, பலகையில் எதுவும் கேப் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது. இதில் வந்து மழை பெஞ்சிருக்கு, ஸோ இதனால் சின்ன சின்ன கேப்புகள் வரலாம்.
ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் சரிங்களா. இதனால் நம்ம வந்து காங்கிரீட் போடுறது முன்னக்கூட்டி எங்கேயும் கேப் இருந்தது அப்படின்னா அந்த கேப்பை வந்து கட்டாயம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் சரிங்களா. அடைச்சிட்டு தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்து போகணும் சரிங்களா. அது மெயினாக பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவரு, முக்கியமானது கவர். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டி இதை வந்து 1 இன்ச்சு இந்த ராடை பூரா நம்ம வந்து கவருக்கு மேலே தூக்கி தான் நம்ம காங்கிரீட்டே போடணும் சரிங்களா. ஏன்னா இது யாருன்னு நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். கவர் போடலை அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த சீலிங் பிளாஸ்டிக் வந்து பிடிக்காமல் விழுந்தது அப்படின்னா கம்பி வந்து ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கவர் போட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது. அது மாதிரி காங்கிரீட்டோட ரேஷியோ வந்து கரெக்டாக அப்படிங்கிறது கரெக்டாக என்ஷூர் பண்ணுங்கள். ரேஷியோ 1:2:3 அப்படிங்கிறது M20 கிரேடு சரிங்களா. 1:1 1.5:3 தான் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக. பட் வந்து கூட அரை சட்டி நம்ம வந்து மணல் போடுறதுனால தப்பு இல்லை. ஸோ அதனால் 1:2:3 அந்த ரேஷியோ வந்து M20 வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கட்டாயம் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க சரிங்களா. காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்திட்டு அதை பாண்டெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அது மாதிரி வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது. வாட்டர் என்ன ரேஷியோ ஒரு மூடைக்கு வந்து 25 லிட்ரு போதுமானது சரிங்களா. அதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. வாட்டரும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறாங்களான்னு. அது மாதிரி காலமெல்லாம் லேப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா 1 அடி 1/2 அடி லேப்பிங் வந்துடும் ரூஃப்கிட்ட. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாமே 3 அடி இருக்குது சரிங்களா. அதனால் அதையும் ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. லேப்பிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா ரூஃப் போட்டதுக்கப்புறம் லேப்பிங் கொடுக்க முடியாது. வெல்டு வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வரது மாதிரி இருக்கும். அதனால் ரூஃப் போட்டதுக்கு முன்னாடி எல்லா லேப்பிங் கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. அது மாதிரி சென்டரில் நம்ம ஒரு கன்சல்ட் பீமும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஏன்னா ஸ்பேன் வந்து பெருசு, ஹால் வந்து பெருசு அப்படிங்கிறனால சென்டரில் ஒரு கன்சல்ட் பீமும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் ஒரு கன்சல்ட் பீம் வருது, ஸ்பேன் பெருசு அப்படின்னா நீங்கள் வந்து கன்சல்ட் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பிளானிங், எஸ்டிமேஷன், கான்ட்ராக்ட் ஒர்க் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.